ஒன்ஸ் அவர் அந்த கேரவனில் அந்த ஒரு மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் மீடியா வந்து அவர் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு சில இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி வண்டி அங்கேயே நின்றுச்சு. ஒரு பக்கம் எல்லாருமே கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ணாடியே ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேள்விகளும் கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்கல தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 கேமரா வந்து அவரே ஃபோக்கஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் எப்பயும் போல சைலண்ட்டாக நேராக தான் பார்த்துருந்தாரே தவிர லெஃப்ட்டில் திரும்பி எந்த ஒரு கேமராமேனே அவர் வந்து சரியாக பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி இறக்கி ஏதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படியும் அவர் எதுவுமே பண்ணல. அரசுனா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையுமே சந்திக்கல. ஸோ அந்த ஒரு விமர்சனம் இன்னும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு தான் சொல்லணும். ஒன்ஸ் இந்த ஒரு பரந்து கிராமத்துக்கு வரும்போது நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் சரி, அதே சமயத்தில் ப்ரெஸ் மீடியா சொல்லிட்டு அவர் சூழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அவர் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஸ் மீடியாவுக்குமே அவர் வந்து எந்த ஒரு பதிலுமே அவர் வந்து அளிக்கலை. எப்பயும் போல் அங்கே கூடியிருக்கிற தாவேகா தொண்டர்கள் அப்புறம் அங்கே கூடியிருக்க அந்த கிராம மக்களுக்கு மட்டும் அவரோட ஸ்பீச்சை தெளிவாக கொடுத்துட்டு எப்பயும் போல் கிளம்பி போயிட்டார். ஸோ இதனாலே செய்தியாளர்களை ரொம்ப ரொம்ப பார்த்து பயப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துட்டு கூட எடுத்துக்கலாம்.